இன்றைக்கி லஞ்சுக்கு தண்டுக்கீரை கூட்டு செய்ய போகிறேன். தண்டுக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி 5 மினிட்ஸ் தண்ணியிலே ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த மாதிரி ஊற வச்சதுனால அதில் இருக்க மண் எல்லாமே க்ளீனாக அழகாக கிளியர் ஆகிடும். 3 டைம்ஸ் தண்ணி மாற்றி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீரைன்னு சொன்னாலே சில பேருக்கு பிடிக்காது, கூட்டும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி மெத்தடில் கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்காதவங்களுக்கு பிடிக்கும். எனக்குமே இந்த கூட்டு ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீரை நல்லா வாஷ் பண்ணதும் சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் கீரை எல்லாமே முத்தி போயிருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா முத்தின கீரையை விட்டுட்டு கொஞ்சம் பிஞ்சு கீரையாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. அதோட தண்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது ஃபுல் கீரை இல்லைங்க, பாதி கீரை தான் எடுத்திருக்கேன். மீதி பாதி கொஞ்சம் முத்தலாக இருந்ததை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், கீரை தொட்டுக்க செஞ்சுக்கலான்ட்டு. கீரை இன்னுமே ஃபுல்லாக கட் பண்ணி முடிக்கல. ஃபஸ்ட்டு பருப்பு அடுப்பில் போடுறதுக்காக அதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 2 பச்சை மிளகாய் நடுவில் 2ஆக கட் பண்ணிவிட்டு 3 பல்லு பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் இப்போ நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, பருப்பு வேக வைக்கிறதுக்குல வெங்காயம். இப்போ 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்ச பாசி பருப்பு, தக்காளி, பச்சை மிளகாய், இடித்த பூண்டு, மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம இப்போ அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட் பை சைடு இதுக்கு சைட் டிஷ்ஷாக எக் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். எக் பாயில் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கேழ்வரகு கூழ் யாருக்குங்க பிடிக்கும்? எனக்கு கேழ்வரகு கூழில் மாங்காய் போட்டு குடித்தா ரொம்பவே பிடிக்கும். இப்போ அந்த கூழ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதை கரைச்சி ஒரு 2 நாள் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம். வெயிலில் போய் வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ கூட்டு செய்ய பருப்பு வேக வச்சாச்சு. அடுப்பில் சாப்பாடு தான் குக்கரில் இருக்குது. இப்போ கூட்டுக்கு தேவையான தேங்காயும் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி போட டைம் இல்லை, பிடிக்கல அப்படின்னா நம்ம துருவி கூட போட்டுக்கலாம் அரைக்காமல். பெருஞ்சீரகமும் இந்த மாதிரி சேர்க்காமல் முன்னாடியே ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டுக்கலாம், இல்லை வறுத்து அதை கூட பவுடர் பண்ணி கூட போட்டுக்கலாம். ட்ரெஸ் வாஷ் பண்ண மிஷினில் போட்டாச்சு. இப்போ கீரை கூட்டு செய்யலாமா? 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் கடுகு, நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு சின்ன வெங்காயம் போதும், அதிகமாக தேவையில்லை. மஞ்சத்தூள் போடுற அளவுக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், காரத்துக்கு இல்லை கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் கொடுக்கும். இதில் நம்மளுக்கு காரமே பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறது மட்டும்தான். இப்போ வேக வச்ச பருப்பு தண்ணி சேர்த்து கட் பண்ணி வச்ச கீரையும் போட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காய் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான கூட்டு ரெடி ஆகிடும். நீங்கள் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.